பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அவருடைய பேரருளும் பேரகருணையும் நம் அனைவர் மீதும் நிலவுவதாக. சலாத்தும் சலாமும் மனிதகுலத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட நம் உயிர் நேச நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய எல்லா சஹாபாக்கள் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நான் பேசப்போகும் விஷயம் சாதாரணமானது அல்ல. நாம் தினமும் கேட்கும் ஒரு வசனம். நாம் மனப்பாடமாக வைத்திருக்கும் ஒரு ஆயத்து. ஆனால் அதன் உள்ளே மறைந்திருக்கும் ஆழமான ரகசியத்தை பலர் கவனிக்கவில்லை. அந்த ஆயத்துல் குர்சி. ஒரு வசனம், ஆனால் முழு குரானின் சாரம். ஒரு ஆயத்து, ஆனால் முழு பாதுகாப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் குர்சியின் பலனை பற்றி நிறைய சொன்னார்கள். இன்று நான் அதிலிருந்து 2 செய்திகளை மட்டும் சொல்லப் போகிறேன். அதற்குப் பிறகு அதன் உள்ளே மறைந்திருக்கும் மிகப்பெரிய ரகசியத்தை உங்களுடன் பகிர்வேன். கடைசியில் நான் மறந்துவிட்டால் கூட நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டும், ஆயத்துல் குர்சியின் ரகசியம் என்ன என்று. இதுதான் இன்று உங்களுக்கான டாஸ்க். அன்பர்களே, ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் ஜகாத்தை தனித்தனியாக கொடுக்கச் சொல்லவில்லை. அவர்கள் ஜகாத்தை எல்லாம் ஒன்றாக சேகரித்தார்கள். பைத்துல் மாலில் வைத்தார்கள். அதற்கு தகுதியானவர்களை கண்டறிந்து மொத்தமாக அவர்களிடம் கொண்டு சேர்த்தார்கள். ஜகாத் என்பது கூட்டு அமல். ஒற்றை மனிதனுக்கானது அல்ல, ஒரு சமுதாயத்தின் பொறுப்பு. இன்று நாம் என்ன செய்கிறோம்? நான் தனியாக கொடுக்கிறேன், நீங்கள் தனியாக கொடுக்கிறீர்கள். செல்லுமா? ஆம், செல்லும். ஆனால் சிறப்பு எதில் இருக்கிறது? கூட்டாக செய்வதில். நாம் ஹஜ்ஜை கூட்டாக செய்கிறோம். ஜமாத்துடன் தொழும்போது 27 மடங்கு நன்மை கிடைக்கிறது. அதேபோல்தான் ஜகாத்தும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மாலின் பாதுகாப்பை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். இரவு நேரம். ஒரு மனிதன் வந்து ஜகாத் பொருளை எடுத்துக் கொண்டிருந்தான். பிடிக்கப்பட்டான். அவன் சொன்னான், நான் ஏழை, என் குடும்பம் பசியோடு இருக்கிறது. அபூ ஹுரைரா இரக்கம் காட்டினார்கள், விட்டுவிட்டார்கள். மறுநாள் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், நேற்று இரவு வந்தானே, என்ன சொன்னான்? அபூ ஹுரைரா ஆச்சரியப்பட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், இதை உங்களுக்கு யார் சொன்னது? நபி சிரித்தார்கள். இன்னும் வருவான். 2வது இரவு வந்தான். 3வது இரவும் வந்தான். 3வது முறை பிடிக்கப்பட்டபோது அவன் சொன்னான், நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லித் தரட்டுமா? நீ இரவு தூங்கும் முன் ஆயத்துல் குர்சியை ஓதி படுத்தால் அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சைத்தான் உன் அருகே கூட வர முடியாது. இதை கேட்டு அபூ ஹுரைரா அவனை விட்டுவிட்டார்கள். மறுநாள் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அபூ ஹுரைரா எல்லாவற்றையும் சொன்னார்கள். அதற்கு நபி சொன்னார்கள், அவன் சொன்னது உண்மை, ஆனால் அவன் பெரும் பொய்யன். வந்தவன் சைத்தான். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீபில் உள்ளது. அன்பர்களே, இதுதான் முதல் செய்தி. இரவு ஆயத்துல் குர்சி ஓதினால் பாதுகாப்பு. 2வது செய்தி, ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் ஒரே ஒரு தடவை ஆயத்துல் குர்சி. நசாயி ஷரீபில் வருகிறது. யார் ஒருவர் ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் மரணம் ஒன்றே தடையாக இருக்கும். மரணம் வந்துவிட்டால் நேரடியாக சொர்க்கம். இப்போது கேள்வி, ஏன் இந்த ஆயத்து இவ்வளவு சக்தி வாய்ந்தது? இதுதான் ரகசியம். அதற்குள் இருக்கிறது 2 வார்த்தைகள். அல்லாஹுலா இலாஹ் இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல் ஹய்யு, அல் கய்யூம். இதுதான் இஸ்முல் ஆலம், அல்லாவின் மகத்துவமான பெயர். இந்த பெயரை சொல்லி துஆ செய்தால் அல்லாஹ் மறுப்பதே இல்லை. இதனால்தான் ஆயத்துல் குர்சி பாதுகாப்பு, ஆயத்துல் குர்சி சக்தி, ஆயத்துல் குர்சி கவசம். இப்போது கடைசியாக நான் சொன்ன ரகசியம். நாம் எல்லோரும் பயணம் செய்கிறோம். பைக், கார், பஸ், ரயில், விமானம். விபத்துகள் அதிகமாக நடக்கின்ற காலம் இது. பயணம் தொடங்கும் முன் ஒரே ஒரு தடவை ஆயத்துல் குர்சி. முடிக்கும் போது வலா யஊது அலியுல் அசீம் 3 முறை. பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் 1 முறை. முடிவில் லம் யூலத் 3 முறை. இதை மனனமிட்டு பயணம் தொடங்குங்கள். அல்லாஹ் பாதுகாப்பான். விபத்து வராது. வந்தாலும் பாதிப்பு இருக்காது. இது அனுபவம். இது உலமா சொல்லித் தந்த வழி. இப்போது இறுதியாக ஒரு துஆ. யா அல்லாஹ், இந்த ஆயத்துல் குர்சியின் முழு பலனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் இந்த வீடியோவை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் நீ வழங்குவாயாக. ஆமீன். இந்த பயான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட பயனுள்ள இஸ்லாமிய பயான்கள் தொடர்ந்து கிடைக்க இந்த சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.